நமஸ்காரம். நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கோவிலுக்கெல்லாம் போய் எடுத்து போட்டிருக்கோம். கோவில்களை பற்றி சொல்லியிருக்கோம், பெருமாளை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் பெருமாள் கோவில், அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போமா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். நாம் நிறைய கோவில்களுக்கு போய் பெருமாளை சேவிச்சிருக்கோம். சில கோவில்களில் பெருமாளை சேவிக்கிறச்சே நிஜமாகவே ரொம்ப ஆனந்தமாக பெருமாளை சேவிக்க முடியும். ஏன்னா பெருமாளும் நம்மளும் ஏகாந்தமாக இருப்போம். ரொம்ப கும்பல் இல்லாத கோவில்கள், 108 திவ்ய தேசங்கள் கோவிலில் கூட நீங்கள் திருநாங்கூர் பக்கம்லாம் போனீங்கன்னாக்க அங்கே அந்த நாட்கிழமைகள் மட்டும்தான் சேவார்த்திகள் வர, மற்ற நாளெல்லாம் பெருமாளும் நம்மளும் தான் அங்கே இருக்கிற அர்ச்சகர், அவ்வளோதான். சில கோவில்கள் பார்த்தேன்னாக்க எப்போ போனாலும் கும்பல் இருக்கும், எந்த இதில் போனாலும் கும்பல் இருக்கும். அந்த மாதிரி ஏன் ஒரு வித்தியாசம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா பெருமாள்கிட்ட இல்லை வித்தியாசம், நம்ம பார்க்குற பார்வையில் தான் அந்த வித்தியாசம் இருக்குது. சில கோவில்களில் போகிறச்சே கூட்டமே இருக்காது, ஆனால் அந்த அர்ச்சகர் ஒன்றும் நம்மளுக்கு ஸ்தல புராணங்கள்லாம் சொல்லி கோவிலை பற்றிலாம் சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை கொண்டு போக மாட்டார். மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம அந்த கோவிலுக்கு முதல் தடவையாக போகிறோம், கோவில் ஸ்தல புராணம் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டால் கூட சில பேர் அதை சொல்வதற்கு ரொம்ப விருப்பப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு ஆர்த்தி காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு சில பேர் இருக்கா. அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கும்பல் இருக்கிற கோவிலாக இருந்தால் கூட ரொம்ப டயர்டாயிடும். அவளுக்கு இதை சொல்லி சொல்லி அவர்களுக்கும் ஒரு தொண்டை வலி காத்தாலேருந்து சொல்லின்னு இருக்கா அப்படின்றது இருக்கும். ஆனால் கும்பலே இல்லாத கோவிலில் கூட அர்ச்சகர்கள் இந்த மாதிரி சில சமயம் சொல்வதற்கு பிரியப்படுவதில்லை. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில கோவில்களில் பார்த்தேன்னாக்கா நீங்கள் மடப்பள்ளியே இருக்கிறது இல்லை பெருமாளுக்கு. அந்த மாதிரி கோவில்கள்லாம் சில அர்ச்சகர்கள் தங்கள் வீட்டிலிருந்து பிரசாதம் பண்ணி எடுத்துன்னு கோவிலில் பெருமாளுக்கு தளி சமைப்பிருக்கிறார்கள். அது பார்க்கறச்சே மனசு ரொம்ப வலிக்கிறது. சில அர்ச்சகர்களுக்கு நான் கேள்விப்பட்ட வரை, அங்கு சென்று அவர்களை பார்த்து அவர்களிடம் கேள்விப்பட்ட வரை, நிறைய பேருக்கு அவர்களுடைய சம்பளங்கள் சரியாக வருவதில்லை, கொஞ்சம் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு வருத்தம்னா அவர்களுடைய சம்பளமே ரொம்ப கம்மி. அதுவும் சரியாக அவர்களுக்கு வரவில்லை என்றால் அவர்களுடைய அன்றாட வாழ்வுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு தோன்றச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தானோ என்னமோ நிறைய பேர் இந்த பெருமாள் கைங்கரியத்துக்கு வரத்துக்கு தயங்குறாளோ அப்படின்னு கூட தோன்றுறது. அந்த எண்ணத்துங்களாக போக்கி நல்லபடியாக பெருமாளுக்கெல்லாம் ஒரு நைவேத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அரசாங்கம். நிறைய கோவில்களில் நிறைய கும்பல் இருக்கிறச்சே அவர்கள் அந்த ஸ்பெஷல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கிறார்கள். நம்மளுக்கு அது சௌரியமாக இருந்தால் கூட மணிக்கணக்காக க்யூவில் நிற்கிறவாளை பார்க்கறச்சே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் பெருமாள் முன்னாடி ஒன்று தானே. சில பல கோவில்களில் அங்கே இருக்கும் பட்ர சுவாமிகள் ரொம்ப அழகாக பெருமாளை பற்றி எடுத்து சொல்கிறச்சே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அந்த மாதிரி கோவில்களுக்கு அடிக்கடி போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு தோன்றது. இன்னொன்று, ரொம்ப புராதான கோவில்கள், அதாவது திவ்ய தேசங்கள்லாம் பார்த்தாக்க அந்த பழமையை நிறைய மாறி இப்பொழுது இருக்கிற மாதிரி அதில் ஒரு மொசக் தரை போட்டு, ஒரு பளபள தரையெல்லாம் போட்டு, நிறைய விளக்குகள்லாம் போட்டு, அது பார்ப்பதற்கு என்னமோ கொஞ்சம் மனசுக்கு வித்தியாசமாக படுறது. அந்த ஒரு பழமையை நம்ம கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தோன்றுறது. நிறைய கோவில்களில் மராமர வேலைகள் தேவைப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் பழமை மாறாமல் அங்கங்கே எப்படி அதை சரி செய்யப்படணுமோ அப்படி செஞ்சாக்க நன்னா இருக்கும் அப்படின்னு தோன்றுறது. இன்னொன்று, நிறைய கோவில்களுக்கு போகிறச்சே அங்கு கடைகளே இருப்பதில்லை. நம்ம என்ன நினச்சிடுவோம், இங்கேருந்து கிளம்புறச்சே கோவில் வாசலில் இருக்கும், பூவு வெத்தலை பாக்கு பழமெல்லாம் இருக்கும், நம்ம அங்கே போய் வாங்கிக்கலான்னு. ஆனால் நிறைய கோயில் வாசலில் கடைகளாக ஒன்றுமே இருக்காது. அப்படி போய் நிற்கிறச்சே
பெருமாளுக்கு நம்ம கையில் ஒன்றுமே வாங்கிக்காம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாளுக்குள்ள உபகாரங்களை நானே எடுத்து சென்று விடுகிறேன். அந்த மாதிரி எவ்வளோ பேரால் பண்ண முடியும்? இதற்கு என்ன செய்வது அப்படின்னு தோன்றுச்சே, இந்த மாதிரி கோவில்கள் வாசல்லாம் வியாபாரிகள் கடை போட்டால் நன்னா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் ஏன் அங்கே கடை போடுறதில்ல அப்படின்னாக்க, சேவாதிரிகளே இல்லாட்டாக்க அவர்கள் கடையை போட்டு என்ன பண்ணுவார்கள்? நஷ்டம் தானே அடைவார்கள். அதனால் அந்த மாதிரி கோவில் வாசல்லாம் ஒன்றுமே இருக்கிறது இல்லை. நீங்கள் பெரிய பெரிய கோவில்கள், திருப்பதி, ஸ்ரீரங்கம், அந்த மாதிரி பெரிய கோவில்கள் வாசல்ல பெரிய ஒரு கடை திருவிழாவே இருக்குது அங்கெல்லாம். ஆனால் சின்ன சின்ன கோவில்களுக்கெல்லாம் போகிறச்சே அங்கெல்லாம் இந்த ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் கோவிலுக்கு போகிறச்சே கையில் பூ, பழம், கொஞ்சம் பாதாம், முந்திரி, இல்லை ஒரு கல்கண்டு எடுத்துன்னு போனால் பெருமாளுக்கு அங்கே நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று நான் என்ன கவனிச்சேன்னாக்கா, இந்த சிறிய கோவில்களில் டைம் 9லிருந்து 12 இல்லை 8லிருந்து 12 அப்படிலாம் போட்டிருக்கா. நம்ம இங்கேருந்து போகிறச்சே கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுத்துனா கூட நம்ம அந்த 12 மணிக்குள்ளே போயிடலாம், பார்த்துடலாம் அப்படின்னு போனால் அங்கே இருக்கிறவர் 11:30 மணிக்கே மூடிட்டு போயிடுறா. ஏன்னா சேவாதிரிகள் இல்லை, அதனால மூடிட்டு போயிடுறா. அவர்களையும் குறை சொல்வதில் அர்த்தம் இல்லை. ஆக மொத்தம் நம்ம கோவிலுக்கு போகிறச்சே மனசுக்கு முதலில் நிம்மதி வேண்டும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் வேணும், பெருமாளை பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சி வேண்டும். இதெல்லாம் இருந்துருத்துனா மற்றபடி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அது கவலை இல்லை. அதுக்கு பெருமாளுக்கு இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறச்சே அங்கே இருக்கிற பட்டருக்கும், அங்கே இருக்கிற சிறு சிறு வியாபாரிகளுக்கும், அங்கே இருக்கும் இதை பார்த்து அந்த செருப்பெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்கிற சிறு பசங்க இருக்கும். சில சமயம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நம்மால் முடிந்த உதவியை செய்தால் அதுவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிப்பது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி பல புண்ணிய காரியங்களையும் செய்தாலும் நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் ஒன்று கேட்டுக்கிறது தான் எல்லாருக்கிட்டையும், பெரிய கோவில்கள், பணக்கார கோவில்கள் எல்லாத்துக்கும் போகலாம். ஆனால் இந்த மாதிரி சிறு சிறு கோவில்களுக்கும் சென்று அங்கே இருக்கும் பெருமாளை சேவித்து அங்கே இருக்கும் பட்டர்களுக்கும் அங்கே இருக்கும் வியாபாரிகளுக்கும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அரசின் கீழ் வரும் கோவில்களுக்கெல்லாம் மடப்பள்ளி இருக்குமாறு பார்த்துக்க வேண்டியது அரசின் கடமை. ஏன்னா பெருமாள் பட்டினி கிடந்தா நம்மளுக்கு அது நல்லதில்லை. அதே போல் இந்த சிறு கோவில்களுக்கெல்லாம் போகிறச்சு பெருமாள் மேலே ஒரு துளி பூ கூட இல்லாமல் சில சமயம் இருக்குது. அதை பார்க்கறச்சே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? அந்த பெருமாளே தான் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். நமஸ்காரம்.